ஸ்ரீ குருபியோ நமக. மகா பெரியவா அனுக்கிரகங்கள். ஒரு சின்ன நிகழ்வு. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு நித்யா தேவதையின் பெயர் வைத்த மகா பெரியவா. பெரியவா தரிசனத்திற்கு தன்னோட 2 பெண் குழந்தைகளையும் அழைச்சின்னு வந்திருந்தாராம் ஒரு அன்பர். பெரியவா 2 குழந்தைகளையும் பக்கத்தில் அழைச்சு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாராம். ஒரு குழந்தை பூர்ணிமா அப்படின்னு சொன்னாலாம், மற்றொரு குழந்தை நிஷா அப்படின்னு சொன்னாலாம். இவள் பௌர்ணமியிலும் அவள் அமாவாசையிலும் பிறந்தாளா அப்படின்னு கேட்டாளாம் பெரியவா. ஆமாம் பெரியவா. பெரியவா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். குழந்தைகள் பெயரை மாற்ற முடியுமோ அப்படின்னு பெரியவா கேட்க, உத்தரவுப்படி செய்கிறேன் அப்படின்னாலாம் பெற்றவா. ஸ்ரீவித்யா கிராமத்துல ஒவ்வொரு திதிக்கும் நித்யா தேவதை உண்டு. திதி நித்யா என்று பெயர். இப்படி 16 திதி நித்யா தேவதைகள் இருக்கிறார்கள். நவாவரண பூஜையில் இவர்களுக்கும் ஒரு ஆவரணமும் உண்டு, பூஜையும் உண்டு. ஒவ்வொரு திதி நித்யாவுக்கும் தனித்தனி பெயர். பௌர்ணமி திதி நித்யா தேவதையின் பெயர் சித்ரா. அமாவாசிய திதி நித்யா தேவதையின் பெயர் காமேஸ்வரி. இந்த பெயர்களை குழந்தைகளுக்கு வச்சிடு. அமாவாசை வெண்ணிலா என்றெல்லாம் பெயர் வைப்பது சம்பிரதாயமே இல்லை என்று சொன்னாராம் பெரியவா. 2 மாதங்கள் சென்ற பின் மறுபடியும் தரிசனத்திற்கு வந்தார்கள். பெயர் என்ன அப்படின்னு பெரியவா கேட்க, நான் சித்ரா, அவள் காமேஸ்வரி என்று 2 குழந்தைகளும் சொன்னார்கள். பெரியவா புன்னகையோட அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணினாலாம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா, சரணம் சங்கரா.